எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட் உதவி செய்வதை நிறுத்தி விடலாமா. சில தினங்களுக்கு முன்னாடி நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதில் கடைசியில் அனுபவங்களா சொல்லும் போது நிறைய பேர் உதவி கேட்குறாங்க, வேலை கிடைக்கணும் அப்படின்னு கேட்குறாங்க. ஆனால் கேட்கும்போது அவங்கக்கிட்ட இந்த சீரியஸ்னஸ் இல்லை. நம்ம கஷ்டப்பட்டு ஒருத்தரை ரெடி பண்ணி வேலைக்கெல்லாம் ரெடி பண்ணி கொடுத்தா கூலாக அவங்க வர்றது கிடையாது. அப்புறம் ஒரு வாரம் 10 நாள் கழிஞ்சு அவங்களுடைய பர்சனல் நிலைமை ரொம்ப மோசம் ஆகும்போது நான் கிளம்பி வரேன்னு சொல்லி கிளம்பி வந்துடுறாங்க. அதாவது நம்மகிட்ட சொல்லாமே வந்துடுவாங்க. வந்துட்டு எனக்கு அதை சரி பண்ணி கொடுங்க, இதை சரி பண்ணி கொடுங்க, உங்கள் வீட்டிலே நான் தங்கிக்கிறேன், நீங்கள் எனக்கு கொஞ்ச நாளுக்கு அப்புறம் வேலை வாங்கி கொடுங்க, உங்கள் கம்பெனியில் வேலை பண்ணுறேன். நம்ம பண்ணுறது யூடியூப் சேவை தான், ஓகேவா? இது நான் தனியாக பண்ணுறேன். இது நான் பண்ணாதான் எனக்கு புண்ணிய கணக்கில் வருமே தவிர இதையே நான் 10 பேர் வச்சு வேலைக்கு வாங்கினேன்னா இது வருமானத்துக்கான மார்க்கம் கிடையாது. கரெக்டாக? ஸோ அதனால பண்ண முடியாது. ஸோ என்ன ஆகுதுன்னா, உதவி பண்ணணுமா, உதவி செய்யணுமா அப்படின்ற ஒரு $1 மில்லியன் கேள்வி வந்துடுது. நான் 60 லட்ச ரூபா கடன் சொன்னேன் பார்த்தீங்களா, இது மோஸ்ட்லி அப்படி தான் வந்தது. நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணுறேன்ற பேரில் சில பிஸ்னஸ்லாம் சொல்லி கொடுத்து அதில் அவங்க பணத்தை இழந்தாங்கன்னா அவங்க எங்கேயோ இழந்திருப்பாங்க. அந்த காசு நம்மக்கிட்ட இருந்து ஈட்டு இருப்பாங்க. நம்ம பேக்கெட்லேருந்து எடுத்து கொடுத்துருப்போம். அப்படி இன்னைக்கு வரைக்கும் பேங்க்கில் கடன் இருக்குது. டெய்லி பேங்க்காரங்க ஃபோன் பண்ணிருக்காங்க. கடந்த 10-15 வருஷமாக நான் இதே அனுபவத்தில் தான் இருக்கேன். அப்போது கேள்வி என்னென்னா, உதவி செய்யலாமா, உதவி செய்யறதை நிறுத்திடலாமா? இதில் அன்றைக்கி டிஸ்கஸ் பண்ணோன்னா ஒரு ஆத்மா எனக்கு ஒரு வாய்ஸ் மெசேஜ் போட்டிருந்தாங்க. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் இனிமேல் ஜாக்கிரதையாக இருக்கணும், வாழ்க்கையில் எவ்வளோ தான் அடிபடுவீங்க. அப்போ அவங்க ஒரு அனுபவம் சொன்னாங்க. அவங்களுக்கு தெரிஞ்ச ஒருத்தர் நபர் யாருக்கோ ஒருத்தருக்கு வேலை வாங்கி கொடுத்துருக்காரு. குட்வில்ல நல்லா இருக்கட்டும்ன்ற பேரில் வாங்கி கொடுத்தாரு. அவர் வேலை கிடைச்சவர் வேலைக்கு சேர்றாருல, அந்த கம்பெனியில் பணத்தை கையாடல் பண்ணிடுறாரு. அந்த கம்பெனிக்கு லாஸ் ஏற்படுது. அவங்க என்ன பண்ணுறாங்க, ஒரு போலீஸ் கேஸ் கொடுக்குறாங்க. அப்போது எல்லாம் ஹோம்ஒர்க் பண்ணுறாங்களே, எப்படி யார் இன்டர்வியூ பண்ணா, யார் எப்படி பண்ணாங்க, அப்படி யார் ரெஃபர் பண்ணாங்கன்னா ரெஃபர் பண்ணுறவர்னு சொல்லி இவர் பேர் வருது. போலீஸ் இவர் வீட்டுக்கு வருது. உங்களுக்கு எப்படி வர தெரியும், அவர் எப்படி தெரியும், இவருக்கு அந்த சப்ஜெக்டே தெரில. அதாவது யாரோ கேட்டு யாரோ உதவி பண்ண சொன்னதுனால இவர் உதவி பண்ணியிருக்காரே தவிர பர்சனலாக அவரை அவருக்கு தெரியவும் தெரியாது. அதுக்கு இவர் நிறைய என்ன சொல்கிறது, இவர் ஒரு வக்கீலுக்கெல்லாம் வச்சு இவர் அதுலேருந்து வெளியே வர்றதுக்கு பற்றாப்பாடு அவருக்கு தான் தெரியும். ஒருத்தருக்கு வேலை வாங்கி கொடுத்தது, ரெஃபர் பண்ணதுக்கு இவர் இவ்வளோ அனுபவிச்சிருக்காரு. அதனால இது கலிகாலம் உச்சகட்ட இது. அதனால நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கிறது உங்களுக்கு நல்லது. அதனால நீங்கள் ஏதோ பாபா சேவை பண்ணுறீங்க, அதோட நிறுத்திக்கங்க. இந்த மாதிரி ஹெல்ப் பண்ணுறேன், வேலை வாங்கி தரேன், அப்படி ஹெல்ப் பண்ணுறேன், இப்படி ஹெல்ப் பண்ணுறேன், நீங்கள் போய் மாட்டிக்காதீங்க அப்படின்னு ஒரு அக்கறையில் அவங்க சொல்கிறாங்க. இப்போது திருப்பி அந்த கேள்வியும் வருது, உதவி செய்யணுமா செய்யக்கூடாதா? நான் அன்னையிலேருந்து சரி இன்னைக்கு வரைக்கும் நான் எப்படி இது புரிஞ்சுக்கிறேன் அப்படின்னா, யாராவது ஒருத்தர் நமக்கு ஃபோன் பண்ணி அண்ணா எனக்கு உதவி வேணும் அப்படின்னு கேட்குறாங்கன்னா, இறைவன் நம்மளை இவருக்கு ஹெல்ப் பண்ணு பாருங்களேன். எப்பவுமே இறைவன் சாந்திதாமத்தில் இறங்கி எதுவும் பண்ண போகிறது இல்லை, எப்பவுமே பண்ண போகிறது இல்லை. அவர் என்ன பண்ணுவார், ஒரு ஆத்மாவை டச் பண்ணுவார். அந்த ஆத்மாவை டச் பண்ணோன்னா அந்த ஆத்மா நமக்காக ஹெல்ப் பண்ணுவாங்க. இல்லை நம்மளை டச் பண்ணுவார், நம்ம வேறு ஒருத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவோம். இப்படி தான் ட்ராமா டிசைன் செய்யப்பட்டிருக்கு. ஆனால் இதே பரமாத்மா நமக்கு பல விஷயங்கள் சொல்லி கொடுத்துருக்காரு. அது என்னன்னா, எதை செய்தாலும் யுக்தியோடு செய்யுங்க. அது இப்போ வாணி கிளாஸ் எடுக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன், 7 days கோர்ஸ் எடுத்தாவே என்ன சொல்றாரு, நாடி பார்த்து அவருக்கு நாலேஜை கொடுங்க. எடுத்தவங்க ஒருத்தனை எல்லாமே அவருக்கு சொல்லாதீங்க, அவருக்கு என்ன தேவையோ அதை மட்டும் நீங்கள் அட்ரஸ் பண்ணுங்க. இப்படிலாம் பரமாத்மா சொல்லியிருக்கிறார். சரியா? ஸோ என்னுடைய புரிதல் என்னென்னா, நான் உதவி செய்யணும், ஆனால் புத்திசாலித்தனமாக பண்ணணும். அவ்வளோதான், யுக்தியோடு பண்ணணும். நான் ஒருத்தரோட நாடியை பார்த்து அவருக்கு உதவி செய்யணுமே தவிர உதவி செய்கிறதையே விட்டுறக்கூடாது. அது சரியான வழி கிடையாது. இப்படிதான் என்னுடைய புரிதல் இருக்கு. ஓகேவா? அதாவது இப்போ ஒருத்தர் ஒரு உதவின்னு கேட்குறாங்க, ஒரு நம்பிக்கையின் பேரில் தானே கூப்பிட்றாங்க. நான் கஷ்டப்படுறேன் உதவி. இப்போ நான் ஃபினான்ஷியல் ஹெல்ப் கேட்குறவங்களுக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஃபினான்ஷியல் ஹெல்ப்னா நிறைய பேர் எப்படி கேட்பாங்கன்னா, திடீர்னு ஹாஸ்பிட்டலைஸ் ஆகிட்டாங்க, இதுக்கு காசு தேவை, குழந்தைக்கு ஃபீஸ். இப்போ நம்மளே குழந்தைக்கு ஃபீஸ் காசோட போராடி தான் கட்டிகிட்டு இருக்கோம். இப்போ இதுக்கெல்லாம் என்னென்னா, மைல் ஆப்னு ஒரு ஆப் இருக்குது. அதில் இந்த மாதிரி ஹாஸ்பிட்டலில் அவங்க லெட்டர் தரணும், இந்த மாதிரி ஒரு அட்மிட் ஆகிருக்காரு, இவருக்கு இந்த ப்ரொசீஜருக்கு ஒரு 10 லட்ச ரூபா ஆகும் அப்படின்னு லெட்டர்லாம் கொடுத்தாங்கன்னா, இவங்க பேர்லேயே மைல் ஆப் எப்படி ஆட் பண்ணுறது, அதாவது அவங்க சொந்தக்காரங்க பேரில் யார் இருக்காங்களோ அவங்களுக்கு பண்ணி கொடுத்து, அவங்களுக்கு பண்ண தெரியாதா இருக்கலாம். இதெல்லாம் நான் பண்ணி கொடுப்பேன். ஏன்னா ஹாஸ்பிட்டல் ஒருத்தர் இருக்காரு, அவருக்கு பைசா தேவைப்படுதுன்றது உண்மை தான். ஸோ இவரை இவரோட மொபைலில் இவரே உங்கள் சொந்தக்காரங்களுக்கெல்லாம் போடணும், அது வாட்ஸ்அப்பில் அனுப்பணும். அப்படி ஒரு ஃபண்டு வாங்கிக்கணும், அந்த ஹாஸ்பிட்டல் செலவை பார்த்துக்கணும்.
இதே தான் குழந்தைங்களுக்கான படிப்புக்கும். சில குடும்பங்கள் என்ன ஆகிடும்னா, கணவன் மனைவி 2 பேரும் வேலைக்கு போயிட்டு இருந்திருப்பாங்க, நல்ல குழந்தைங்களை படிக்க வச்சிருப்பாங்க. திடீர்னு கணவன் மனைவி ரோடு ஆக்சிடென்ட்ல இறந்துருவாங்க. அந்த குழந்தைங்களை யார் படிக்க வைப்பா? அன்னைக்கு ஃபீஸ்க்கு ஒரு இது வரும்போது இந்த மாதிரி மைலாப் ஆட் எல்லாம் இதை கிரியேட் பண்ணி நம்ம ஹெல்ப் பண்ண, இந்த மாதிரி ஹெல்ப் பண்ண நான் ஹெல்ப் பண்ணுறேன். அதாவது ஒரு பிளட் டொனேஷன் வேணும்னா நமக்கு தெரிஞ்ச பிளட் பேங்க்லாம் கேட்டு எப்படியோ வாங்கி கொடுக்க ட்ரை பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி உதவிகளெல்லாம் கண்டிப்பாக பண்ணுறோம். ராஜயோகத்தில் டவுட் கேட்குறாங்க, அது ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. ஏன்னா நாலேஜ் கொடுக்க எனக்கு நாலேஜ் கூட தான் போகுமே தவிர குறைய போகிறதில்ல. இந்த நாலேஜ் ஷேரிங்கில் எந்த பிரச்சனையும் கிடையாது. இந்த ஃபினான்ஷியல் ப்ராப்ளம், இந்த வேலை கேட்குறாங்க. வேலை கேட்கறதுல என்ன ப்ராப்ளம்னா, இவங்க வேலை கேட்குறாங்களா, இவங்க சீரியஸாக இல்லை. ஆனால் நம்ம ஒரு இடத்துல கேட்குறோம் பார்த்தீங்களா, அவங்க நம்ம மேலே இருக்க மதிப்பில் தான் அந்த வேலை கொடுக்க ட்ரை பண்ணுறாங்க. இவர் இங்கே சொதப்பும் போது நெக்ஸ்ட் டைம் வேற ரியலாகவே தேவைப்படுறவருக்கு உதவின்னு வரும்போது அந்த ஆள்கிட்ட போக முடியாது, அந்த நபர்கிட்ட போக முடியாது. ஏன்னா அவர் என்ன சொன்னாங்க, நீங்கள் கொண்டு வரவங்களாம் இப்படி தான் இருக்காங்க அப்படின்றோம். இப்போ நமக்கு வந்து பல பேரை பற்றி தெரியவே தெரியாது, புரியுதுங்களா? அப்போ நம்ம அவங்ககிட்ட டிஸ்க்ளைமரோட தான் சொல்லுவோம், பாருங்க என் யூடியூப் வீடியோ பார்க்குறவங்க டெய்லி பார்க்குறாங்களா, என்னைக்காவது ஒரு நாள் பார்க்குறாங்களா அவனு கூட தெரியாது, உதவின்னு கேட்டாங்க, நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். இதுக்கு மேலே அவரை பற்றி எனக்கு எந்த ஒரு ஜாதகமும் தெரியாது. உங்களுக்கு செட் ஆகிடுச்சுன்னா வேலைக்கு எடுத்துக்கோங்க, இல்லைன்னா நிறுத்திடுங்க, அவ்வளோதான். எனக்கு நீங்கள் அது விளக்கம் கொடுத்துலாம் இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ரெண்டாவது வந்து நான் வந்து இந்த மிடில் மேன் வேலையெல்லாம் பண்ண மாட்டேன். இவர் சொன்னதுக்காக வாங்கி இங்கே சொல்லி, அவர் சொன்னது வாங்கி இங்கே சொல்லி, இதெல்லாம் சொல்கிறதுக்கு எனக்கு டைம் இல்லை. அதனால் 2 பேருக்குமே நம்பர் எக்ஸ்சேஞ்ச் பண்ணேன். 2 பேர்கிட்ட என்ன சொல்ல, என் பேரை சொல்லி நீங்கள் பண்ணிக்கங்கன்னு சொல்லுவேன். அவங்க 2 பேரும் சொல்லி பண்ணிவிடுவாங்க. இதில் ஃபோன் பண்ணி கேட்குறவங்க எல்லாம் வந்து ஃப்ராடு அப்படின்னு கிடையவே கிடையாது. ஜென்யூனாக உதவி கேட்குறவங்கலாம் இருக்காங்க, ஜென்யூனாக கேட்குறவங்களாம் இருக்காங்க. இப்போது ஒரு தம்பி வந்து ஆஸ்திரேலியா போனார், அவர் இந்தியாவில் தான் இருக்கார். அப்போ ஆஸ்திரேலியாவில் ஒரு சகோதரி நமக்கு ஃபோன் பண்ணி பேசிகிட்டு இருப்பாங்க. அப்போ நான் சொன்னேன், தம்பி உனக்கு அங்கே ஏதாவது ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்கலாம், அந்த நாட்டோடைய இமிகிரேஷன் லாலாம் இருக்கலாம், இதெல்லாம் கேட்கலாம். அந்த ஃபோன் நம்பர் கொடுத்தேன். இவர் ஃபோன் பண்ணி கேட்டுக்கிறார், தெரிஞ்சுக்கிறார் என்ன எப்படி அந்த நாட்டோட நிலவரம்லாம் தெரிஞ்சுக்கிறார். அதுக்கப்புறம் அவர் போகிறார். ஸோ இந்த உதவி இருக்குது. அந்த தம்பி என்ன ஃபீல் பண்ணுறாருன்னா, ஆனால் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு தான் அவங்களாம் இருக்காங்க, அவங்க எனக்கெல்லாம் எப்படி ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்னு. நான் சொன்னேன், என்னோட சகோதரி தானே. இப்போ எனக்கு வந்து இப்போ ஆஸ்திரேலியாவில் வேலையே கிடையாது, இப்போ நாங்கள் எங்கேயும் போகல. அப்படி இருக்கும்போது யாருக்காவது தேவைன்னா பண்ணலாம்ல, அவ்வளோதான் பண்ணுறோம். அதே மாதிரி வேற ஒரு சகோதரிக்கு வந்து அவங்க பையன் வந்து யூரோப்பில் படிக்க போகிறான்னு நான் சொன்னேன், நம்ம உலகம் ஃபுல்லாக ஆளுங்க இருக்காங்க, நீங்கள் கேளுங்க, நான் எதாவது பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு. அவங்க வந்து ஸ்பெயினில் என் பையன் படிக்க போகிறான், அவங்களுக்கு யாராவது ஸ்பெயினில் தெரியுமான்னு சுற்றி வளைச்சி பார்த்தா ஸ்பெயினில் எனக்கு யாருமே தெரியாது. அப்புறம் ஜெர்மனியில் ஆள் இருக்காங்க, ஃப்ரான்ஸில் ஆள் இருக்காங்க, இட்டாலியில் ஆள் இருக்காங்க, ஆனால் அந்த வந்து ஊரில் ஆள் இல்லை. அப்போது என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சு பார்த்தா, என் கூட ஸ்கூலில் படித்த ஒரு பொண்ணு, அவன் பையன் வந்து பிஜி வந்து ஸ்பெயினில் தான் படிக்கிறான். அப்போ இவங்களை 2 பேரும் கனெக்ட் பண்ணி கொடுத்தேன். இப்போ அவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இப்போ இவங்க பையன் ஸ்பெயினுக்கு போயிட்டார் படிக்கிறதுக்கு, என்னோட ஃப்ரெண்டோட பையன் படித்து முடிச்சு இந்தியாவுக்கே வந்துட்டார். சரியா? ஸோ இப்படி நம்ம உதவி பண்ணிட்டு தான் இருக்கோம். ஸோ உதவி செய்யறோமோ செய்யக்கூடாதா அப்படின்னு கேள்வி வரும்போது நம்ம உதவி செய்யணும், ஆனால் புத்திசாலித்தனமாக பண்ணணும். யுக்தியோடு. நான் பண்ண முட்டாள்தனம்லாம் நீங்கள் தயவு செய்து பண்ணாதீங்க. யாருக்காவது அந்த பிஸ்னஸ் ஐடியா மட்டும் நான் இப்போ கொடுக்கறதே கிடையாது. நான் 60 லட்ச ரூபா கை சுட்டிட்டேன், அதுக்கப்புறம் நான் பண்ணுறதே கிடையாது. யாருக்கும் புது பிஸ்னஸ்லாம் கேட்டாங்கன்னா எனக்கு தெரியாதுப்பான்னு சொல்லிடுவேன். நான் அப்படி ஒன்றும் பண்ணுறது இல்லை, நான் பண்ணுறதுனா ராஜயோகம் தான், நான் கற்றுக்கிறது இதுதான் நான் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு. வேலை கேட்குறாங்களா, அதை ரெஃபர் பண்ணி விட்ருவேன். ஆனால் அது ஆச்சு அவங்க ஆச்சுன்னு. பிஸ்னஸ்ன்னு சொன்னான்னு வச்சுக்கலாம், அவங்க ஏதாவது பிஸ்னஸ் பண்ணிட்டு நான் பிஸ்னஸ் லாஸ் ஆகிட்டேன், நீங்கள் தான் பொறுப்பு, நம்ம வீட்டு வாசல் வந்து அன்னைக்கு இருந்தது கொடுத்துட்டேன், இதை கொடுக்கறதுக்கு கூட கிடையாது. சரியா? ஸோ இதில் வந்து நான் ஈவிரக்கெல்லாம் பார்த்தேன்னா நான் என்னோட வாழ்வாதாரம் சுத்தமாக இல்லாமல் போயிடும். சரியா? இதனால நான் கொஞ்சம் கிளாரிட்டியோட இருக்கிறேன். ஓகே, இப்போ உங்கள் பார்வை என்ன? உங்களோட அனுபவங்கள் வந்து ரொம்ப மோசமாக இருக்குன்னு வச்சுக்கோங்க, உதவ உங்களுக்கு அடி மேலே அடி தான் வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் நீங்கள் உதவி செய்வீங்களா, செய்ய மாட்டீங்களா, விட்டுருவீங்களா? என்னுடைய பார்வை என்னென்னா, உதவி கண்டிப்பாக செய்யணும், ஆனால் யுக்தியோடு செய்யணும், ஒரு புரிதலோடு செய்யணும். திருப்பி முட்டாள்தனமாக எல்லாம் பண்ணி நம்மளே போய் மாட்டிக்க கூடாது அப்படின்றது தான் என்னோட புரிதல். என்னோட புரிதல் சரிதான் நான் நம்புகிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. ஓகே, ஒரு தகவல். இப்போ இன்டர்நெட் வந்து நம்ம யூடியூப் வீடியோ போட்டுருக்கோம் 8 வருஷமாக. என்னோட இன்டர்நெட் இதை எப்படி யூஸ் பண்ணிட்டு இருக்கோம்னா, ஹாத்வேன்னு சொல்லிட்டு ஒரு இதை வச்சு யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். சமீபத்தில் தான் நான் வந்து ஏர்டெலுக்கு மாறினேன், ஏன்னா இந்த 5G கனெக்ஷனுக்காகலாம். ஆனால் ஒரு துரதிருஷ்டவசமாக என்ன ஆச்சுன்னா, கடந்த 3 நாளாக என்னுடைய இது ஒர்க் ஆகலை, ப்ராட்பேண்ட் ஒர்க் ஆகலை, வைஃபை இது இருக்கு இல்லையா, அது ஒர்க் ஆகலை. அது வந்து கம்ப்ளைண்ட்டும் கொடுத்துட்டேன். ஏர்டெல்காரங்க வந்து அன்னைக்கு மட்டும் ஒரு ஃபோன் கால் வந்தது, அன்னைக்கு என்னால் எடுக்க முடியல. நம்மளால திருப்பி கூப்பிட்டா அந்த நம்பருக்கு அந்த கால் போகாது, அந்த மாதிரி 1 வே டிராஃபிக் தான், அவங்க கூப்பிட்டா தான் உண்டு. அன்னைக்கு ஆக்சுவலாக 2-3 வாட்டி அவங்க கூப்பிட்டாங்க,
உண்மை அது சொல்லணும்ல. அவன் கூப்பிடும்போதெல்லாம் என்னால் எடுக்க முடியல. நான் அந்த நம்பருக்கு திருப்பி ட்ரை பண்ணுறேன். எனக்கு தெரிஞ்ச ஒரு தம்பி இருக்கு, அவர் ஃபோன் பண்ணால் அவர் வந்து அதை எஸ்கலேட் பண்ணுங்க, இது அவர் சொல்லிக் கொடுக்குறாரு, இப்படிலாம் பண்ணுங்கன்னு. ஆனால் 3 நாளாக ஒருத்தரும் வரல. இந்த 3 நாளும் நான் வைஃபை வச்சு தான், என்னோட மொபைல் டேட்டா வச்சு தான் நான் வீடியோ அப்லோட் பண்ணிட்டு இருக்கேன். இது ரொம்ப தர்ம சங்கடமாக இருக்குது. அதாவது பொதுவாக இந்த இன்டர்நெட் கனெக்ஷன் ப்ராட்பேண்டில் ஹாத்வே டைமில் தான் எனக்கு எப்படின்னு இருந்திருக்கணும். பெரிய மழை வந்து ஊரே ஸ்தம்பிச்சு போகும்போது ஒரு அரை மணி நேரம், அரை நாள், ஒரு நாள் வரைக்கும் நிற்கிருக்கு. ஓகே, இப்படி தான் போயிருக்கே தவிர, நல்லா காத்தடிச்சுது, அதனால மரங்கள்லாம் விழுந்துச்சு, அதனால வயர் கட் ஆயிடுச்சு, அப்படி நின்றுருக்கே தவிர இப்போ ஒரு பிரச்சனையும் இல்லை சென்னையில். ஆனால் இந்த ஏர்டெல் சர்வீஸ் ரொம்ப மோசமாக இருக்கு. திரும்பி ஹாத்வேக்கு போயிடலாமா? ஏன்னா நமக்கு சேவை வந்து 365 நாள் ஓடிட்டு இருக்கு. நெட்டு ஒர்க் ஆகல, இது ஒர்க் ஆகலன்ற பேர்லாம் என்னால் நிறுத்தி வைக்கலாம் முடியாது. நேற்று ஒரு தம்பியை வழியில் வச்சு பார்த்தேன், அந்த ஏர்டெல் யூனிஃபார்மோட பார்த்தேன். அவங்களுக்கு கேட்டால் நான் வந்து வேற ஒரு ஏரியாவில் பண்ணிட்டு இருந்தாரு. அவர் சொன்னார், இந்த ஏரியாவில் நான் ஆக்சுவலாக இந்த ஏரியாவே கிடையாது, என்ன வேற ஏரியாவில் வந்து கூப்பிட்டாங்க, இங்கே ஒரு 20 கனெக்ஷனில் ப்ராப்ளம் இருக்குன்னு சொன்னாங்க அப்படின்னு. நான் கேட்டேன், என்னப்பா இவ்வளோ ப்ராப்ளம் வருமானு? கூப்பிட்டுருக்காங்க சார், அதான் வந்திருக்கேன். அப்புறம் சொன்னேன், எங்கள் வீட்டில் வந்து பார்ப்பீங்களான்னு. அப்படியெல்லாம் என்னால் வர முடியாது சார், எனக்கு ஏற்கனவே இங்கே 20 கொடுத்துருக்காங்க, நான் இதை பார்க்கறதுக்கு கரெக்டாக இருக்கும். அப்போ அவர் சொல்லும்போது ஒரு விஷயம் சொல்கிறாரு, எங்களுக்கு சம்பளம்லாம் ரொம்ப கம்மி சார், நிறைய பேர் வேலை விட்டு போயிட்டாங்க, அதனால தான் என்ன வேற இடத்துலேருந்து இங்கே கூப்பிட்டு வந்தாங்க அப்படின்னு. ஸோ பொதுவாக ஏர்டெலோட சர்வீஸ் சொல்கிறவளுக்கு நல்லா இல்லை. இது என்னோட தனிப்பட்ட அனுபவம். நான் வந்து இப்போ சீரியஸாக யோசிக்கிறேன், ஹாத்வேக்கு போயிடலாமா அப்படின்னு. ஏன்னா ஹாத்வே இருந்த போது எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது, ரொம்ப நல்லா இருந்தது. ஏன்னா அவங்க 5G சர்வீஸ் ஈக்குவலண்டாக தர முடியல அன்றைக்கி, அதனால் அவங்க தரல. இப்போ அவங்க 5Gக்கு வந்திருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். திருப்பி ஹோம்ஒர்க் பண்ணி நம்ம பாருங்கள், நமக்கு சேவைக்கு தான் தேவை. இது ஏர்டெல்லு, இது ஜியோ, பிளேயரோட பேர் ரொம்ப முக்கியம் கிடையாது, அவங்க சர்வீஸ் தான் முக்கியம். ஸோ ஃபோன் நம்பர் கூட இப்போ நான் ஏர்டெல்லில் மாற்றிட்டேன். இன்னைக்கு வரைக்கும் ஏர்டெல் ஃபோனில் பெரிய பிரச்சனை எனக்கு இல்லை. ஓகேவா? அதனால் ஏர்டெல் ஃபோனை வச்சுக்கிட்டு இந்த ப்ராட்பேண்டை வந்து பழையபடி அது போயிடலாமா அப்படின்னு சீரியஸாக யோசிக்கிறேன். முடிவு பண்ணலை, சிந்தனை லெவலில் இருக்கு. ஓகே, ஏன்னா இது ஏன் உங்ககிட்டலாம் சொல்கிறேன்னா, நீங்கள் புதுசாக ஏர்டெல் எடுக்கலாமா, அது எடுக்கலாமா, இது எடுக்கலாமான்னா கொஞ்சம் யோசிச்சு எடுங்க. ஓகேவா? ஏன்னா 2வது டே யாரும் ஃப்ரீ சர்வீஸ் கொடுக்கல, காசெல்லாம் வந்து ஓசியில் எவனும் கொடுக்கல, எல்லாம் காசு வாங்கி தான் பண்ணுறாங்க. காசு வாங்கி 365 நாள் சர்வீஸ் கொடுக்கணும்ல. கம்ப்ளைண்ட் பண்ணால் வீட்டு வாசல் ஹாத்வேக்காரங்க அங்கேருந்து வரவே மாட்டாங்க, உட்காந்த இடத்துலேருந்து எல்லா வேலையும் முடிச்சிருவாங்க. முடியாதுன்னு நேராக வந்து இது பண்ணணும். அதில் வேற ஒரு விஷயம் என்ன, ஹாத்வேல அங்கே ஒர்க் பண்ணுற இன்ஜினியர் என்ன சொல்கிறாருன்னா, சார் நெக்ஸ்ட் டைம் ப்ராப்ளம் வந்தால் நீங்கள் கம்ப்ளைண்ட்டே ரெஜிஸ்டர் பண்ணாதீங்க, எனக்கு ஃபோன் பண்ணி கொடுங்க, நான் ஃபிக்ஸ் பண்ணி கொடுக்குறேன். அதாவது அவங்கள பொறுத்த வரைக்கும் 0 ப்ராப்ளம் அப்படின்ற இது இவங்க வாங்கணும். அந்த ஏரியாவில் பிரச்சனையே வரலன்றது. அதுக்கு இவங்க பண்ணுற டெக்னிக் வந்து நம்மள கால் பண்ண சொல்லிடுறாங்க டேரெக்டாக. ப்ராப்ளம் வரும்போது இவனுக்கு ஃபோன் பண்ணால் அந்த ப்ராப்ளம் அங்கேயே முடிச்சிருவாங்க. அதாவது கம்ப்ளைண்ட்டாக ரெஜிஸ்ட்ரி ஆகாது. பரவாயில்ல, இது ஸ்மார்ட்டாக இருக்குல்ல. நமக்கு என்ன ஆகணும், ப்ராப்ளம் சால்வ் ஆகணும். அங்கே ஹாத்வேல நான் வந்து ஒரு இத்தனை வருஷமாக வச்சுருந்தேன், அபூர்வமாக 1-2 ப்ராப்ளம் வந்திருக்கே தவிர வேறு எந்த ப்ராப்ளமும் வந்ததில்லை. ஸோ நான் சீரியஸாக யோசிச்சுட்டு இருக்கேன், நான் என்ன பண்ணுறேன்றதை பிற்காலத்தில் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, இன்னைக்கு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். பிடிச்சா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் போடுங்க. தேங்க்யூ.